கடந்த 16 வருஷமா இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிற விஷயம்தான் இலங்கையினுடைய விமான சேவை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். ஏன்னு சொன்னால் 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு எந்த ஒரு லாபமுமே இல்லாமல் நட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு விமான சேவை தான் இலங்கையினுடைய விமான சேவையாக இருக்குது. 2008ஆம் ஆண்டுக்கு முதல் எமிரேட்ஸ் கிட்ட மொத்த பங்குகளும் இருந்தபடியாக லாபத்தில் இயங்கி கொண்டிருந்தது. அந்த ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கு பிறகு 2008ஆம் ஆண்டு மொத்த பங்குகளையும் இலங்கையினுடைய அரசாங்கம் வாங்கினதால் இப்போ வரைக்குமே முழுமையான நட்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு சர்வதேச விமான நிலையமாக தான் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் இப்போ வரைக்குமே போய்கொண்டிருக்குது. அதையும் தாண்டி ஏகப்பட்ட முறைப்பாடுகள், சரியான முறையில் ஃப்ளைட் சரியான டைமுக்கு வரதில்லை, அங்கே வழங்கப்படக்கூடிய சேவைகளில் திருப்தி இல்லை, விசாவில் பிரச்சனை, பாஸ்போர்ட்டில் பிரச்சனைன்னு சொல்லி இன்னும் அதிகமான முறைப்பாடுகளோடு இயங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விமான நிலையம். சாதாரணமான ஒரு விமான நிலையமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒவ்வொரு வருஷமுமே 31,000க்கும் மேற்பட்ட ஃப்ளைட்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு விமான நிலையமாக தான் இலங்கையுடைய விமான நிலையம் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட இந்த விமான நிலையத்தினுடைய முடிவு என்ன, இந்த விமான நிலையத்தை எப்படி லாப நோக்கத்தோடு இயங்க வைக்கிறது, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏற்கனவே இருந்த மாதிரி ஒப்பந்த அடிப்படையில் வேறு ஏதாவது விமான சேவைகளுக்கு வழங்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு அரசாங்கங்களுமே முயற்சி பண்ணி கொண்டு வரார்கள். கடந்த அரசாங்கம் கூட இது எப்படியாவது இன்னொரு நாட்டிட்ட கொடுக்கணும், பிட்கோனும் ஒப்பந்த அடிப்படையில் கொடுக்கணும்னு சொல்லி தான் முயற்சி பண்ணது. ஆனால் அதுக்கான முடிவுகள் இப்போ வரைக்கும் எடுக்கப்படலை. ஸோ இப்போ இதுக்கான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்குது. அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சியில் இது எப்படி இந்த விமான நிலையத்தினுடைய செயற்பாடுகள் நடக்க போது ஒன்று இலங்கையுடைய அரசாங்கத்தின் கையிலே இருந்து கொண்டு இது டெவலப் பண்ணப்பட்ட அடுத்த கட்டத்துக்கு போகுமா, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏனைய ஏற்கனவே இருந்த எமிரேட்ஸையோ இல்லாட்டி இந்தியனுடைய விமான சேவைகளையோ இது வழங்கப்படுமான்னு சொல்லி தான் ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான டீட்டெயிலான வீடியோவாக தான் இது இருக்க போது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதோடு சேர்த்து இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இன்னொரு இப்போ டொப்பில் நல்லா ட்ரெண்டிங்கில் போய் கொண்டு இருக்கக்கூடிய விஷயம், இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட பார் லைசன்ஸ் வாங்கி பார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக்கில் கூட ஒரு மீம் பார்த்துருந்தேன். ஆக ஓட் பண்ணி மக்கள் உங்களை பாராளுமன்றம் அனுப்பினதுக்கு நீங்கள் அங்கே போய் வாங்கிட்டு வந்தது ஒன்று கார் லைசன்ஸ், இன்னொன்று பார் லைசன்ஸ் என்று சொல்லி ரைமிங்காக கூட நிறைய விஷயங்கள் போய்கொண்டிருக்குது. இந்த பார்லிமெண்ட் உறுப்பினர் தான் இந்த காரை வச்சிருக்காராமே, இவருடைய பேரில் தான் இந்த பார் இருக்காம், ஒரு பினாமியை வச்சுக்கொண்டு இவர் தான் இப்படி நடத்துகிறாராம்னு சொல்லி இந்த மாதிரியான கதைகள் தான் இப்போ டொப்பில் போய்கொண்டிருக்குது. ஸோ அதில் இந்த பார் லைசன்ஸ் இலங்கைக்குள் எடுக்கிறன்றது அவ்வளவு இலகுவான விஷயமா? 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு மட்டும் கிட்டத்தட்ட 538 பாருக்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குதா நிதி ராஜாங்க அமைச்சர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். அதே மாதிரி 4500க்கும் மேலே இலங்கை முழுக்க பார் இருக்குதா சொல்லப்படுது. உண்மையிலேயே இந்த பார் லைசன்ஸ் கொடுக்கப்படுறதுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? அதை கேட்டால் நீங்கள் நிறைய பேர் ஷொக் ஆவீங்க. அதே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னன்றதை டீட்டெயிலாக முதல்ல சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். அண்ட் அதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ், அதே மாதிரி நியூஸ் அனலைசிஸ் அப்டேட்ஸை தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொன்னால் யாராவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கணும் சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணி சொன்னால் ப்ரொஃபைல் வரும், அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, முதல்ல இலங்கையினுடைய விமான சேவையை பற்றி சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். இன்றைக்கு இருந்த ஒரு 45 வருஷத்துக்கு முதல் 1979ஆம் ஆண்டில் தான் இலங்கைக்குள்ள முதலாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. அது ஆரம்பிக்கப்பட்டு போய்கொண்டிருக்கும் போது ஏற்கனவே அது ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஒரு முகாமைத்துவ பிரச்சனை, அதே மாதிரி என்ன சொன்னாங்க, நாடு ஒரு சின்ன ஒரு நாடு தானே, அதனால சரியான முறையில் முகாமை செய்ய முடியாதுன்ற சில காரணங்களால் என்ன நடந்ததுன்னு சொன்னால் 1998ஆம் ஆண்டில் எமிரேட்ஸ், யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய மிகப்பெரிய ஒரு விமான சேவை, பயங்கர வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய விமான சேவை தான் எமிரேட்ஸ் விமான சேவை. ஸோ அந்த எமிரேட்ஸ் விமான சேவையிட்ட 1998ஆம் ஆண்டில் 10 வருட குத்தகையினுடைய அடிப்படையில் இலங்கையினுடைய விமான சேவை வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த 10 வருஷமுமே நல்ல லாப நோக்கத்தோட நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு விமான சேவையாக தான் இலங்கையுடைய விமான சேவை போய்கொண்டிருந்தது. அதுக்கு பிறகு என்ன ஆனதுன்னு சொன்னால் 2008ஆம் ஆண்டில் அந்த 10 வருட குத்தகை முடிஞ்சதுக்கு பிறகு இலங்கையினுடைய அரசாங்கம் அந்த மொத்த பங்குகளையும் மறுபடியும் எமிரேட்ஸ்கிட்ட இருந்து தானே வாங்கி கொண்டது. ஏன்னு சொன்னால் லாப நோக்கத்தோட நல்லா போய் கொண்டிருக்குது, இதுக்கு பிறகு நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கொள்கிறோம், நீங்கள் போங்கன்ற மாதிரி அந்த மொத்த பங்குகளை திரும்ப வாங்கி கொண்டார்கள். அதுக்கு பிறகு எமிரேட்ஸ் வெளியேறினதுக்கு பிறகு மறுபடியும் திரும்பவும் நட்டத்தில் இயங்க ஆரம்பித்தது. ஸோ அதுக்கு பிறகு தான் 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் கிட்டத்தட்ட 16 வருஷமாக இன்றைக்கு வரைக்குமே எந்த விதமான ஒரு லாபமுமே இல்லாமல் முழுமையாக நட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிற
ஒரு விமான சேவையாக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் மாறி போய் இப்போ வரைக்கும் போய் கொண்டிருக்குது. ஸோ இதை பற்றி ஏற்கனவே ஃபுல் டீட்டெயிலான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் ஏற்கனவே அப்லோட் பண்ணினேன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நான் என்ன பண்ணேன், இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நான் ஏற்கனவே கதைச்ச விஷயங்களாக தான் தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்குது. அதனால் யாராவது பார்க்கலன்னு சொன்னால் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார் சம்மந்தப்பட்ட வீடியோ ஏற்கனவே இலங்கைக்குள்ளே உற்பத்தி செய்யக்கூடிய அதே மாதிரி இலங்கைக்குள்ளே அதிகமாக விற்பனையாகி கொண்டிருக்கிற இந்த பியர் பாட்டில்ஸ் எதுன்றது சம்மந்தமாகவும் ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் 2 வருஷத்துக்கு முதலே. ஸோ அதையும் பார்க்கலன்னு சொன்னால் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னு சொன்னால் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இலங்கையினுடைய விமான நிலையத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னால் 2023ஆம் ஆண்டில் மட்டும் இலங்கையினுடைய விமான சேவைக்கு 365.17 பில்லியன் ரூபாய் வருமானமாக கிடைச்சிருக்குது. இலங்கை ரூபாயில் வருமானமாக கிடைச்சிருக்குது. ஆனால் அது அவ்வளவுமே நட்டம்தான். அதாவது 73.62 பில்லியன் இலங்கை ரூபாய் 2023ஆம் ஆண்டில் மட்டும் முழு நட்டத்தில் போயிருக்கு. இலங்கையினுடைய மொத்த விமான சொத்துக்கள் எவ்வளவுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 200 பில்லியன் ரூபாவுக்கு மேலே இருக்குதா சொல்லப்படுது. இவ்வளோ பெரிய ஒரு விமான நிலையம் என்று சொன்னால் சாதாரணமாக இலங்கையினுடைய விமான நிலையத்தை 31,956 ஃப்ளைட்ஸுக்கு மேலே ஒவ்வொரு வருடமும் பயன்படுத்துறதா சொல்லப்படுது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 87 ஃப்ளைட்ஸ். ஏன்னு சொன்னால் இந்த டிரான்சிட்டில் போய் வருது, அதே மாதிரி வேறு நாடுகள்லேருந்து இலங்கைக்குள்ளே வரக்கூடியது, இங்கேருந்து போகக்கூடியதுன்னு சொல்லி மிகப்பெரிய பரந்துபட்ட ஒரு வசதிகளை கொண்ட ஒரு விமான நிலையம் தான் சர்வதேச இலங்கையுடைய பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் சரியான முறையிலான முகாமைத்துவம் கிடையாது. ஏற்கனவே 500 மில்லியன் US மேலே கடன் இருக்குது. அது வேறு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. நட்டத்தில் போய் கொண்டுக்கிறான்னு சொன்னால் கடன் வாங்கி தான் தொடர்ந்துமே ரன் பண்ணப்பட கொண்டுக்குது. கட்டாயமாக அது ரன் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஏன்னு சொன்னால் வேறு நாடுகளோட தரைவழி ரீதியான தொடர்பு இருந்தால் கூட விமான நிலையத்தை மூடிட்டு தரவழி பாதை மூலமான பயணங்கள் வந்து மேற்கொள்ளலாம். ஆனால் இது வந்து தரைவழியில் பயணம் இல்லைன்றபடியா கப்பல் பயணம் என்றபடியா கட்டாயமாக விமான சேவைன்றது மிக முக்கியமானது. அதனால தான் நட்டத்தில் இயங்கினாலும் பரவாயில்லைன்னு சொல்லி கடன் வாங்கி கூட இலங்கை விமான சேவை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருது. ஸோ இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லப்படுதுன்னு சொன்னால் ஒன்று முகாமைத்துவத்தில் சரியான முகாமைத்துவம் கிடையாது, அடுத்தது கடன், அடுத்தது வந்து அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுடைய பற்றாக்குறை எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே வருது. 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக அதிகமான விமானிகள் நாட்டை விட்டு வெளியேறி போனதாகவும் ஒரு செய்திகள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி அந்த தொடர்ச்சியான அந்த விமான சேவைக்குள்ள இருக்கக்கூடிய பற்றாக்குறைகள் காரணமாக தான் இவ்வளோ பெரிய நட்டத்தில் தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்குது. இப்போ வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய 2023ஆம் ஆண்டு தரவுகளின்படி 5440 பேர் தான் அங்கே ஊழியர்களாக கடமையாற்றதாக சொல்லப்படுது. அதே மாதிரி பழைய ஃப்ளைட்ஸை வச்சு தான் இப்போ வரைக்குமே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த விமான நிலையத்தை பற்றி போட வீடியோக்களை நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். அந்த விமானத்தில் பயணம் செய்தார்கள், நாங்கள் எமிரேட்ஸுக்கு துபாயில் டிரான்ஸ்லேட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே சரியான படாத பாடுபட்டிடம் என்று சொல்லியெல்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தார்கள். அளவுக்கு மோசமான சேவைகள், மோசமான விமானம்னு சொல்லித்தான் தொடர்ச்சியாக சர்ச்சைக்குள்ளாகக்கூடிய ஒரு விமான நிலையமாக பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் இருந்து கொண்டிருக்குது. அதுலேயும் இப்போ ரீசெண்டாக தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் விமானங்களினுடைய தாமதம், ஃப்ளைட் எல்லாமே டிலே ஃப்ளைட்டாக போய் கொண்டிருக்குன்னு சொல்லி அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக ஒரு பக்கமாக போய் கொண்டிருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கலில் போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விமான நிலையம் என்றபடியாக இலங்கையினுடைய அரசாங்கம், கடந்த கால அரசாங்கம் என்ன முடிவு பண்ணதுன்னு சொன்னால் ஓகே இதை வந்து எங்களால் மெயின்டைன் பண்ண முடியலை, நாங்கள் வந்து தனியாருக்கு கொடுத்துருவோம். தனியாருக்குன்னு சொன்னால் எமிரேட்ஸ்கிட்டையோ இல்லாட்டி ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய டாட்டாட்ட கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கதை போய் கொண்டு வந்தது. அதே மாதிரி அதானியினுடைய விமான சேவையோட இணைக்கிறேன்னு சொல்லி ஒரு கதை போய் கொண்டு வந்தது. இந்த மாதிரி அந்த டெண்டர் கோல் பண்ணபடியாக நிறைய ஏற்கனவே இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் வந்து இதை வாங்குறதுக்கு முன் வந்து தான் சொல்லப்படுது. ஆனால் அதுக்கான முடிவு வந்து சரியான முறையில் எட்டப்படலை. ஸோ அதனால ஒப்பந்த அடிப்படையில் கொடுக்கறது தான் ஒரே ஒரு வழின்னு சொல்லி கடந்த கால அரசாங்கம் வந்து முடிவு பண்ணியிருந்தது. ஆனால் இப்போ வந்து புதிய ஜனாதிபதியாக இருக்கிற அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய அரசாங்கத்தால் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் விஜித ஹேரத் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இந்த ஒப்பந்த அடிப்படையிலான எந்த விதமான செயற்பாடுகளையும் இந்த பொது தேர்தலுக்கு முதல் நாங்கள் முன்னெடுக்கலன்ற மாதிரி அந்த விமான சேவை தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்ட போது தான் அந்த விடயத்தை வந்து குறிப்பிட்டிருந்தார். ஸோ அது வந்து ஒப்பந்த அடிப்படையிலும் போது அது நீண்ட காலத்துக்கான ஒரு செயற்பாடு, அது தொடர்பான முழுமையான கலந்தாலோசிக்கப்பட்டு என்ன மாதிரி அது கொண்டு போகப்பட போகுதுன்ற எல்லாமே தெரியப்படுத்தப்பட்டதுக்கு பிறகுதான் அதுக்கான முடிவுகள் எடுக்கணும்னு சொல்லி அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கார். ஆனால் இந்த விமான சேவையை ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்தாலும் சில பிரச்சனைகளும் இருக்குது, சில நன்மைகளும் இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு எமிரேட்ஸ் உள்ள வருதுன்னு சொன்னால் எமிரேட்ஸால் அடுத்த கட்டத்துக்கு ஒரு வேறு லெவலுக்கு வந்து இலங்கையுடைய விமான நிலையம் கொண்டு போகப்படும். ஆனால் ஊழியர் தொடர்பான பிரச்சனைகள் இங்கே உருவாகும். அவர்களுடைய ஊழியர்களை இங்கே கொண்டு வந்து வேலை செய்கிறதோ இல்லாட்டி லாபம் வந்து எங்கள் நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு கிடைக்காது. குத்த அடிப்படையில் கொடுத்தா வந்து அந்த லாபம் அவர்களுக்கு தான் போகும். ஒரு குறிப்பிட்ட அளவான பகுதி காசு மட்டும்தான் இலங்கையுடைய அரசாங்கத்துக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான சில பிரச்சனைகளும் இருக்கிறபடியாக முழுமையாக கலந்தாலோசித்ததுக்கு பிறகுதான் சரியான முடிவு எடுக்க முடியுமன்ற மாதிரி இப்போ வந்து இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு மிகப்பெரிய அளவில் லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஆனால் லாபம் கிடைக்காம போய்கொண்டிருக்கிற ஒரு விமான சேவையாக எங்களினுடைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து போய்கொண்டிருக்குது. ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்து நாட்டுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நிறைய மக்கள் வெளியேறி போய்கொண்டு இருக்கிறார்கள். குடிவரவு குடியகழ்வு ரெண்டாலையுமே வந்து அதிகமான லாபம் கிடைக்கக்கூடியது. ஆனால் முகாமித்துவம் இல்லாதால் நட்டத்தில் போய்கொண்டிருக்குது. ஓகே, இதுதான் இந்த விமான சேவையினுடைய ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம். அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலான வீடியோ தேவைன்னு சொன்னால் நீங்கள் அந்த நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோ வந்து போய் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ வந்து இந்த பார் லைசன்ஸ் கதைக்கு வருவோம். அதை நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி உண்மையிலேயே இலங்கைக்குள்ள பார் லைசன்ஸ் வழங்கப்படுறதுக்கான நடைமுறை என்ன தெரியுமா? இலங்கையினுடைய நிதி ராஜாங்க அமைச்சராக இருக்கிற ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய அவர் சொன்ன கருத்துப்படி இலங்கைக்குள்ள ஒரு மதுபான நிலையத்துக்கான ஒரு அனுமதி வழங்கப்படணும்னு சொன்னால் அது சுற்றுலா துறை நடக்கக்கூடிய ஒரு இடத்துல மட்டும்தான் அனுமதி வழங்கப்படணும். அதுதான் சட்ட ரீதியாக குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம். எந்த இடத்துல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அந்த பிளேஸ் இருக்குதோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் பாருக்கான அனுமதி கொடுக்கப்படணும்னு சொல்லி சட்டம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து இங்கே அப்படியே நடந்து இருக்குது. வடக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தடைக்கு விழுகிற இடம் எல்லாமே பார்ன்ற மாதிரி தான் இப்போ சூழ்நிலை வந்து மாறி போய்க்கொண்டிருக்குது. எல்லாருமே பார்த்த விஷயங்கள் தானே. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி எல்லா இடத்துலையுமே அதிகமான பார் வந்து 2022 பிறகு திறக்கப்பட்டதா நிறைய முறைப்பாடுகள் கூட போயிருக்குது. ஸோ இந்த மாதிரி சில சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி சில பேர் அதுக்கான பார் லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கதாகவும் ஒரு பக்கமாக சொல்லப்படுது. இப்போ தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய CV விக்னேஸ்வரன் அவர்கள் வந்து ஒரு பெண்ணுக்கு பார் லைசன்ஸ் எடுத்து கொடுத்ததா இப்போ ஒரு சர்ச்சை போய் கொண்டிருக்குது. அந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஒரு பார் திறக்கணும்னு சொன்னால் அந்த பாருக்கு வந்து நிறைய நடைமுறைகள் இருக்குது. ஒன்று இப்போ நான் சொன்ன மாதிரி அது சுற்றுலாத்துறை நடக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான். சுற்றுலா பயணிகள்னு சொன்னால் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்குள்ள அதிகமாக வாரபடியாக தான் இலங்கைக்கு ஒரு வருமானம் கிடைக்குதுன்றபடியாக அதை மேம்படுத்துகிற நோக்கத்தில் தான் அந்த சுற்றுலாத்துறை நடக்கக்கூடிய இடங்கள்லையும் பார் லைசன்ஸ் கொடுக்கப்படுது. அதுவும் வேறு வேறு வகைகளுக்குள்ள. சாதாரணமாக இப்போ நான் அதை படித்தபடி இதேண்டா நீ டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. அதை நான் தெரிஞ்சுக்கொண்டபடியாக அதை ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பார் லைசன்ஸ் வந்து நிறைய அடிப்படையில் கொடுக்கப்படும். கிட்டத்தட்ட 25க்கு மேற்பட்ட வகைகளில் வந்து அது கொடுக்கப்படும். அதில் சுமார் உதாரணத்துக்கு ஒரு கேட்டகரி சொல்ல போனால் ஒரு பார் திறக்கப்படுதுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல இருந்தவர்கள் அந்த பாரில் ட்ரிங்க் பண்ணக்கூடிய வசதி இருக்கிற ஒரு பார் இருக்கும். சாதாரணமாக விற்பனை மட்டுமே மேற்கொள்ளக்கூடிய ஒரு பாரும் இருக்கும். இல்லாட்டி அதையும் தாண்டி இன்னும் அதிகமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்டோட சேர்ந்த பார்கள் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வகைகளுக்குள்ள வந்து ஒவ்வொரு பார் லைசன்ஸ் வந்து கொடுக்கப்படுது. ஸோ அப்படித்தான் இந்த மதுபான நிலையங்களுக்கான லைசன்ஸ் வந்து இலங்கையோட சட்டப்படி கொடுக்கப்படுது. இதிலிருந்து ஏகப்பட்ட வருமானமும் எங்களோட நாட்டு அரசாங்கத்துக்கு கிடைக்குது. அதுலேயும் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. 2 வருஷத்துக்கு முதல்ல நான் அப்லோட் பண்ண வீடியோவில் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன். பில்லியன் ரூபாவுக்கு மேலே வருமானத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வளம்னு சொல்ல முடியாது, ஒரு வழி வளம்னு மாறி சொல்லிட்டேன். ஒரு வழியாக தான் இந்த மதுபான நிலையம்ன்றது வந்து இலங்கைக்கு இருக்குது. ஸோ அதனால அதே மாதிரி கலால் வரிக்குள்ள உட்படுத்தப்படுறது. இதில் வந்து 2 விதமாக இலங்கையோட அரசாங்கத்துக்கு வருமானம் கிடைக்கும். ஒன்று அதன் விற்பனை வருமானம் கிடைக்கும். 2வது வந்து கலால் வரிக்கு உட்பட்ட பொருள்ன்றபடியாக சாதாரணமாக ஒரு மதுபான போத்தலுக்கு வந்து 75% அந்த போத்தலினுடைய விலையிலிருந்து வரி விதிக்கப்படுறதா சொல்லப்படுது. அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம் தானே. அதனால இதை வந்து தொடர்ச்சியாக சுற்றுலா பயணிகளுடைய வரியை அதிகரிக்கிறதுக்காக தான் இதை வந்து தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். ஆனால் 2022 இருந்த அரசாங்கத்தால் அதிகமான இந்த பார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டன்னு சொல்லி கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் 2022 பிறகு சுற்றுலாத்துறையால் வேண்டுகோள் விடுக்கப்பட்டதால் ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டதால தான் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 538 பார்களுக்கான லைசன்ஸை கொடுத்தோம். அதுவும் எல்லாமே சுற்றுலாத்துறை நடக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் கொடுத்துருக்கோம்னு சொல்லி ஒரு விடயத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். சொல்லப்போனால் வடக்கில் அதிகமான இந்த மதுபான நிலையங்கள் திறக்கப்பட்டதால தான் அந்த கம்ப்ளைண்ட்ஸை வந்து அவர்களுக்கு போயிருந்தது. அதுக்கும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். என்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு 3 பார் லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணப்பட்டதாகவும், இப்படி சுற்றுலாத்துறை நடக்காத இடத்துல பார் திறந்தபடியாக அந்த பார் லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணப்பட்டதாகவும், எதிர்காலத்திலையும் தொடர்ச்சியாக அதை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுவோம், அப்படி யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படியான இடங்களில் திறக்கப்பட்டிருந்தால் அதையும் வந்து கேன்சல் பண்ணுவோம்ன்ற மாதிரியும் ஒரு விடயத்தை வந்து குறிப்பிட்டிருந்தார். வடக்கில் சுற்றுலாத்துறையாக நடக்குது, இங்கே எவ்வளோ சுற்றுலா பயணிகள் வரார்கள்ன்றது எல்லாருக்குமே தெரியும் தானே. அதனால மக்களுக்கு இது வந்து உண்மையிலேயே மக்களுக்கு ஒரு பாதகமான ஒரு விஷயம் தான். சமூகத்துக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் தான். ஏற்கனவே போதைப் பொருட்கள், கஞ்சா, அதே மாதிரி ஹெரோயின், ஐஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை போய்கொண்டிருக்குது. ஸோ அதே மாதிரி இதையும் வந்து பொதுவாக அரசாங்கத்தினுடைய அனுமதியோடைய கொடுத்து விட்டால் அதுக்கு பிறகு இளைஞர்களுடைய நிலைமை கேட்கவே தேவையில்லை. ஸோ அதனால தான் இதுக்கான எதிர்ப்பு வந்து அதிகமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஏற்கனவே மன்னார்லையும் இப்போ 1-2 நாளைக்கு முதல் ஒரு பார் புதுசாக திறக்கப்பட்டதாகவும் அதுக்கான எதிர்ப்பு தெரிவித்ததால் தற்காலிகமாக அந்த பார் மூடப்பட்டதாகவும் ஒரு செய்தி வந்து பார்த்துருந்தேன். ஸோ இதுதான் இந்த பார் தொடர்பான இந்த சர்ச்சைக்கான என்னோட சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய உங்களுக்கான ஒரு தகவல். ஸோ இதுக்கு மேலே இளைஞருடைய அரசாங்கத்தின கையிலையும் மக்களோட கையில் தான் இருக்குது. என்ன நடக்கும்ன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே
ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருக்கிறது தான் உண்மையிலேயே சரியான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் வந்து நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் விஷயம். இந்த 2 விஷயங்களையும் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு வச்சிருந்தேன். ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு புதிய தகவல்களை தெரிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அப்படி தெரிஞ்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் அதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் வந்து கட்டாயமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணது மூலமாக எல்லாருக்குமே இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. ஸோ அடுத்தடுத்த வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோக்குள்ள வரும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கணும்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு விஷயம் சொல்லுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுக்க நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.